ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட இந்த வாரத்தில் ஒரு 2 வண்டி வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ஸ்கோடா ஃபேபியா, இன்னொன்று வந்து ஒரு ஏஸ்டாரு. ஸோ அது இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெறும் 50,000 ரூபாய் பணம் இருந்துச்சுன்னா மீதி எல்லாத்துக்கும் லோன் போட்டுக்கலாம். எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 60,000 அந்த ரேஞ்சில் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ லோன் வசதி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மள்ட்ட திருப்பூரில் அதிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, காங்கேயம், இது பார்த்திங்கன்னா வெள்ளக்கோயில், தாராபுரம். ஸோ இந்த மாதிரி லொக்கேட்டடில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 50,000 கட்டினீங்கன்னாவே போதும், லோன் போட்டு கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ டிஸ்டன்ஸில் லோன் தர மாட்டோம். ஏன்னா ப்ரொவைட் லோன் அப்படின்றதுனால ஒரு நிறைய பேர் கேட்குறாங்க, சென்னையிலேருந்து கேட்குறாங்க, தேனியிலேருந்து கேட்குறாங்க. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் பண்ண முடியாது. ஸோ இந்த லொக்கேட்டடில் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கூட நாங்கள் ஆர்சி புக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கோ இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கோ நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்சி புக்கு முதற்கொண்டு வண்டியோட ஃபோட்டோ முதற்கொண்டு அனுப்புகிறோம். நீங்கள் வெளியூர் ரொம்ப லாங்கில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே வந்து ப்ரைவேட் ஃபைனான்ஸில் நீங்கள் கேட்டுக்கலாம். டிரைவருக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி அங்கே கொண்டு வந்து காட்டுவார். நீங்கள் அங்கேயே ஃபினான்ஸ் போட்டுக்கலாம். போட்டு பாதி செட்டில்மெண்ட்டு நீங்கள் இங்கே டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு வண்டி அங்கே கொண்டு போய் உங்கள் ஊரில் நீங்கள் காமிச்சிட்டு பேலன்ஸ் செட்டில்மெண்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதியை நம்ம பண்ணித்தரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 காரை பார்த்துட்டு இன்டீரியர் அவுட்லுலாம் பார்த்துட்டு நம்மள்ட்ட அடுத்தடுத்து என்னென்ன வண்டியெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோலையும் சந்திக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 2 வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஏஸ்டார் ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், இதோட மாடல் என்ன அப்படின்னா உங்களுக்கு 2010 12 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடுது. ஸோ 12 தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும் மாடலு. ஸோ இதோட அவுட்லுக் பார்த்துடலாம். டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% இருக்குது, எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் தான். ஸோ இதோட பேக் சைட் பாருங்கள். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அடியோ டென்ட் எதுவும் இல்லை, பெருசாக எதுவும் இல்லை. மைனராக சின்னது கொஞ்சம் ஃபேடாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட்டு, அதுக்கப்புறம் இந்த பேனட்டில் கொஞ்சம் லைட்டாக ஒரு பெயிண்ட் லைட்டாக இதாக இருக்குது. ஸோ வண்டி மிதப்படி வந்து பார்த்திங்கன்னா மேஜரெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா கிளியராக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங். ஸோ லெதர் சீட் பாருங்கள், நல்லா கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்காங்க லெதர் சீட்டு. பாருங்கள், ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் பாருங்கள், நல்லா அதில் ஒரு ஹேண்ட்ராய்ட் செட் இருக்குது. இது பேக் சீட்டு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி யூஸுக்கு நல்ல வண்டிங்க இது. பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா யூடியூப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த சிஸ்டமில் இருக்குது. நல்ல ஒரு வண்டி வாங்கி பழகிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பாருங்கள், வெறும் 1,65,000 தான் வருது. 2012 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது. லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வாங்க நம்ம ஸ்கோடா ஃபேபியாவை பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரோல் வண்டிங்க. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சிலிண்டர் தான். ஸோ மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிளப்புது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா வண்டியில், ஏன்னா நாங்கள் ஓட்டின அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ புல்லிங் பவர் முதற்கொண்டு எல்லாம் பக்காவாக இருக்குது. வண்டியில் அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க. இல்லை 2 ஏர் பேக் கூட வந்துடுது. ஸோ பியூர் பெட்ரோல் வண்டி. நல்ல மைலேஜ் உங்களுக்கு சாலிடாக உங்களுக்கு 20 வருங்க. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். மைனராக ஸ்க்ராச்சஸ் இருக்குது, மைனர் ஸ்க்ராச்சஸ் தான் அது. பெரிய அடியோ டென்ட்டோலாம் கிடையாது வண்டியில். அந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இது இன்டீரியர் பாருங்கள். ஏசி நல்ல சில்னஸ் இருக்குங்க வண்டியில். வந்து ஏசி வந்து இது சீட் கவர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சீட் கவர். இது சீட் கவர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சீட் கவர் போட்டிருக்காங்க. நம்ம வேணும்னா சீட் கவர் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இது ஒரிஜினல் அப்படியே இருக்குது, காரோட வந்தது. ஸோ இது பேக் சீட்டு. ஸோ வண்டியில் ஏசி நல்ல சில்னஸ் இருக்குது. ஆடியோ சிஸ்டம் நல்லா, ஸ்பீக்கர்லாம் ஒரிஜினாலிட்டி ஸ்பீக்கர். இது எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஒன்று சில்வர் கலரில் கொடுத்தோம். அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 180 பக்கம் போச்சு. நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 பேப்பர்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஸோ அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத மேலாப்பில் பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா மான்சா. ஸோ 2011 மாடல், குவார்ட்டர் ஜெட் இன்ஜின்,
20 தாண்டும் உங்களுக்கு மைலேஜ் சாலிடாக டீசலுக்கு 20 தாண்டும். ஏசி பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல்லாக சில்னஸ் இருக்குது வண்டியில். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2011 1,85,000 வருதுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Hyundai i10 2008 மாடல். பேப்பர்ஸ் 28 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி. நல்ல என்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Fiesta டீசல் 2006 மாடல். உங்களுக்கு 27 வரைக்கும் பார்த்திங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி. மைலேஜ் சூப்பர் மைலேஜுங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,25,000 வருது. டாடா ஸ்மோக் கிராண்ட் ஏற்கனவே ஒரு ஆஃபர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 1,39,000 போட்டிருக்கோம். ஸோ அதே ப்ரைஸுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம். 2010 மாடல் டீசல் வண்டி 8 சீட்டர். எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை. அது நம்ம போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 20,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம போட்டு கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க வண்டி அக்கார்டு, ஹோண்டா அக்கார்டு. ஸோ வண்டி நல்ல ஒரு லக்ஸுரி வண்டி. மாடல் 2008 28 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியரு. ஸோ நம்மள்ட்ட அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆட்டோமேட்டிக் கியர் கையில் இருக்குது. ஸோ இந்த வண்டி ஒன்று, இப்போ பார்த்தீங்களா A-Star அது ஒன்று. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,5 லட்ச ரூபா வருது. லோன்லாம் அவைலபிள் தான். லோன் வேணும் போட்டுக்கலாம். ஒரு 1,5 லட்ச ரூபா வரைக்குமே லோன் போட்டுக்கலாம். ஹோண்டா சிட்டி 2006 மாடல் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. பியூர் பெட்ரோல் வண்டி. பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் கரண்ட்டில் பேப்பர்ஸ் இருக்குது. 2006 ஹோண்டா சிட்டி. பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு Fiesta 2006 மாடல். சேம் எதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,20,000 வருது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோலு. இல்லை ஏசியெல்லாம் நல்ல பக்கா கண்டிஷனில் இருக்க வண்டி இது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெனால்டு ஃப்ளூயன்ஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டீசல் வண்டி. மைலேஜும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிசி கம்மி தான். 1400 சிசி இருக்கிறதுனால வந்து 18 மைலேஜ் கொடுக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,10 வருது. ஆஃபர் ப்ரைஸில் 1,95 99 போட்டிருப்பாங்க. ஸோ நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி. சஸ்பென்ஷன் கியர் ஷிஃப்டிங்லாம் நல்லாயிருக்கும். டீசல் வண்டி. ரெனால்டு ஃப்ளூயன்ஸ் 2011. மாருதி ஜென் எஸ்டிலோ 2008 மாடல். 5 வருஷம் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கூட இருக்கிற கண்டிஷன் நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா 1,15க்கு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் போடுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா தான் செலவாகும். ஒரு 1,5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த வண்டியை. 5 வருஷம் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. Hyundai Verna 2008 மாடல். பேப்பர்ஸ் 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு, அலாய் வீல் எல்லாமே வந்துடும். கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக் கலரு. வண்டி பெட்ரோல் வண்டி. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. ஸோ வாங்க அதே ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம். Hyundai Sonata 2006 மாடல். எஃப்சி 29 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. நல்ல ஒரு ஏசி சில்னஸ் இருக்குது இந்த வண்டியில். ஏசி இல்லாத வண்டி இல்லைன்னு சொல்லிவிடுவோம். பட் இருக்கிற வண்டி மட்டும் நம்ம இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது இந்த வண்டியோட ப்ரைஸு. நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்கு, அலாய் வீலு எல்லாமே சேம். உங்களுக்கு ப்ரீமியம் டைப் காரில் என்ன இருக்கோ அது எல்லாமே இருக்குது. 1,65,000 வருது. ஸோ அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது Hyundai Accent 2008 மாடல். பேப்பர்ஸ் 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாம் வந்துடும். ஸோ பியூர் பெட்ரோல் வண்டி. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1,15 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அந்த வண்டியை. வண்டியில் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது பாடி லைனு. இந்த வண்டிக்கு 1,25,000 வருது. Hyundai i10 2009 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே 1,55,000 சொல்லியிருக்காங்க. இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 1,30,000 எடுத்துக்கலாம். இல்லாட்டா மேலே ஒரு 10 ரூபா செலவாகும் எஃப்சி இன்சூரன்ஸ் போடுறதுக்கு. நல்ல ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி. நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல A-Star அதே மாதிரி நல்ல ஒரு சின்ன வண்டி. செவர்லெட் ஸ்பார்க்கு. இது 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு 1,35 சொல்கிறாங்க. ஒரே ஓனர் வண்டி. ஏன்னா ஒரே ஓனர் வண்டிக்கு வந்து ரொம்ப ரேர் தான் நம்மள்ட்டன்னு இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
எல்லா இடத்துலையுமே இப்போல்லாம் சிங்கிள் ஓனர் வண்டினா நம்ம புதுசு தான் வாங்கிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா 2, 3, 4 அந்த மாதிரி போயிடுச்சுங்க. ஏன்னா கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற ஒரே ஒரு காரணத்தினால. ஸோ இது வந்து எல்பிஜி அண்ட் பெட்ரோல் தான் வண்டி. 2010 மாடல். ஸோ 1,35,000 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. லோன் ஆஃபரும் இருக்குது. வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70-80,000 லோன் கூட போட்டுக்கலாம். ஃபியட் புண்டோ 2010 மாடல் டீசலு. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா உங்களுக்கு 1,45 வருது. ஸோ டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் வந்து சூப்பர். என்ஜின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. மல்டிஜெட் என்ஜின் இது. ஸோ இருக்கிற கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1,35க்கு எடுத்துக்கலாம். சிம்பிளாக ஒரு 65,000 ஒரு நல்ல பட்ஜெட் வண்டிங்க. இண்டிகா 2008 மாடல். 28 வரைக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வண்டி. நல்லா ஓட்டி பழகிறதுக்கோ இல்லை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் ஒரு ஃபேமிலி யூஸ்க்கோ நல்லா யூஸ் ஆகும். வெறும் 65,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு செவர்லெட் பீட்டு 2012 மாடல் டீசல் வண்டி. நல்ல மைலேஜும் இருக்குது. இன்டீரியர் நல்லாயிருக்கும். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் லைட்டாக ஃபேட் ஆகிருக்கு. அதெல்லாம் பண்ணி கொடுக்கணுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்திங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி 2012 1,15,000 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அப்டேட்டில் பார்த்திங்கன்னா 2 வண்டி வந்துருந்துச்சு. அந்த 2 வண்டியை நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த வண்டி இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.